வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தேன்மொழி. ஒரு கன்னத்தை அறந்தால் மறு கன்னத்தை காட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம டேவிட் அப்படி இன்னொரு கன்னத்தை காமிக்கிறாரா? என்ன பண்றாருன்னு பார்ப்போம் வாங்க. யாரோ கூப்பிடுற சத்தம் வெளில கேட்டுதுங்க. மேரி வாசலை வந்து எட்டி பார்த்தாங்க. நம்ம எலிசபெத் நின்னாங்க. தலை களைஞ்சிருந்ததுங்க. உடையில ரொம்ப வறுமை தெரிஞ்சிருந்தது. முகத்துல தெரிஞ்ச தேஜஸ் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல அவங்க அழகா இருந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை தெளிச்சுங்க. சார் இருக்காங்களா அப்படின்னு எலிசபெத் கேட்டாங்க. அந்த பெண் கேட்ட உடனே, என்னங்க அப்படின்னு அழைத்தா மேரி. உடனே சாலமனுக்கும் ரூபினுக்கும் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க டேவிட். வெளியே வந்து அந்த பெண்ணை பார்த்ததும், வாங்க உள்ள வாங்க எலிசபெத் அப்படின்னு கூப்பிட, மேரி உனக்கு இவங்களை தெரியுதா? இவங்க தான் எலிசபெத் அப்படின்னு சொன்னாருங்க. தெரியுது தெரியுது அப்படின்னு புன்னகையுடன் சொன்னாங்க மேரி. வாங்க உள்ள வாங்க, காஃபி கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சமையல் அறைக்கு போனாங்க மேரி. எதிரில் உட்கார்ந்துருந்த நம்ம எலிசபெத்து பேசுவதற்கு ரொம்ப தயக்கமா இருந்தாங்க. உடனே டேவிட் சொன்னாருங்க, ரொம்ப கூச்சப்படாதீங்க, தயக்கப்படாதீங்க, என்ன விஷயமா வந்தீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு மேரி எலிசபெத்திட்ட கேட்டுட்டு இருந்தாங்கங்க. உடனே மேரி காஃபி கொண்டுட்டு வந்தாங்க. காஃபி குடிச்சுக்கிட்டே பேசுங்க எலிசபெத் அப்படின்னு காஃபியை கொடுத்துட்டு தன்னோட குழந்தைங்களுக்கு பாலும் பிஸ்கட்டும் மேரி கொடுத்தாங்க. டேவிட் உடனே, மேரி எலிசபெத் பக்கத்துல உட்காரு, அவங்க ஏதோ பேசணும்னு நினைக்கிறாங்க, ஆனா நம்ம கிட்ட பேச ஏதோ தயக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லுங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு மேரி கேட்க, இல்ல எனக்கு வந்து சட்டபூர்வமா என்னோட குழந்தைங்களுக்கு சொத்து எதுவும் கிடைக்காது லாரன்ஸ் வீட்ல இருந்து, உங்களால ஏதாவது வாங்கி தர முடியுமா அப்படின்னு உடனே டேவிட் சொல்றாரு, நம்ம வக்கீல் அருணாச்சலத்திட்ட பேசி ஏதாவது பண்ண முடியுமா பாரு மேரி அப்படின்னு சொல்றாரு. சட்டபூர்வமா கிடைக்கிறது கஷ்டம் தாங்க, இருந்தாலும் நான் வக்கீல்கிட்ட ஏதாவது பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்றா. உடனே எலிசபெத் சொல்றாங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா, நான் போயிட்டு வரேன், எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுங்க அப்படின்னு கிளம்புறாங்க. கிளம்பும் போது, இருங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு உள்ள போய் மேரி 2000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்து அந்த எலிசபெத் கையில கொடுக்குறாங்க. மறுபடியும் ரொம்ப நன்றி சொல்றாங்க. உடனே வெளியில வந்த ரூபினியும் அவங்களோட குழந்தை வந்து, ஏன் இவங்கள ஏன் உள்ள விட்டீங்க அப்படின்னு கோவப்படுறாங்க. உடனே அவங்க அம்மா இருந்துட்டு, உள்ள போங்க, அப்பா வந்து பாடம் சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க உள்ள போனதுக்கு அப்புறம் எலிசபெத் கிளம்பிட்டாங்கங்க. சாலமனும் ரூபினியும் ஏன் எலிசபெத் மேல கோவமா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்களா? கதையை முழுசா கேளுங்க, அப்பதான் நமக்கு புரியும். ஒரு நாள் வந்து டேவிட் வந்து ஒரு சின்ன பேர்பாஸ் கடை வச்சிருக்காருங்க, கம்பெனி வச்சிருக்காரு. 10 வருஷமா வச்சிருக்காரு. 10 ஊழியர்கள் வேலை செய்யறாங்க. அவர் கிட்டத்தட்ட ஊழியர்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுவாரு. அவங்க குடும்பத்துல ஒருத்தரா பழகுவாருங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை குழந்தைங்களையும் அங்க அழைச்சிட்டு போயிருந்தாரு. அந்த சமயத்துலதான் இப்ப எப்படி எலிசபெத் வீட்டுக்கு வந்தாங்களோ அதே மாதிரியே தன்னோட குழந்தைய அழைச்சிக்கிட்டு ஆபீஸ்க்கும் எலிசபெத் வந்தாங்கங்க. அந்த நேரத்துல பார்த்து எலிசபெத்தோட வீட்டுக்காரு லாரன்ஸ் வந்து, ஏய் இவனை தான் டெய்லி நீ பார்க்க வரியா? அதனாலதான் இவன் கம்பெனிக்கு அடிக்கடி வரியா அப்படின்னு சண்டை போட்டு டேவிட்டை வந்து சட்டை பைய பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. உடனே அங்க உந்த ஊழியர்களா, ஏய் எங்க முதலாளிய நீங்க அடிக்கிற அப்படின்னு அடிக்க போனாங்கங்க. உடனே டேவிட் சொன்னாரு, விடுங்க, அவர் தண்ணி அடிச்சிருக்காரு, நம்ம எலிசபெத்துக்காக அவரை விட்டுருங்க அப்படின்னு அங்குல சமாதானப்படுத்தி எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாருங்க. டேவிட் நடிச்சிருந்தா லாரன்ஸ் அன்னைக்கு அடிச்சிருக்கலாம். ஏன் அடிக்கலன்னு நினைக்கிறீங்களா? அதையும் தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். உடனே வக்கீல் அருணாச்சலத்துக்கு முன்னாடி மேரியும் டேவிட்டும் உட்காந்துருந்தாங்க. லாரன்ஸ் சொந்தக்காரங்க சட்டபூர்வமா கேஸ் நடத்த தயாரா இருக்காங்க. அப்படி போனா எலிசபெத்துக்கு எதுவுமே கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வக்கீல் அதனாலதான் நம்ம சமாதானம் பேசி அவங்க குழந்தைகளுக்கு ஆளுக்கு கொஞ்சம் சொத்தை எழுதி வைக்கிறதுக்கு சம்மதிக்க வச்சேன். அப்புறம் மேரி நீ சொன்னதுனால எலிசபெத்துக்கு ஒரு வேலையை ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்கேன். எப்படியும் அவங்க 3 பேர் நல்லா வாழ்ற அளவுக்கு சம்பளம் தருவாங்க. ரொம்ப நன்றி சார், இந்த உதவியை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன மேரிடம், நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எப்படியோ கணக்குல என் பையன் முடிச்சுக்கிட்டு இருந்தான், நீங்க 70 மார்க் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க மேரி டீச்சர் அப்படின்னு சண்முகம் அருணாச்சலம் சொல்றாரு. இல்லைங்க, ஆஸ்பர் நான் கிளாஸ் டீச்சரா அந்த பையனை நான் கேர் எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான் சார் அப்படின்னு சிரிக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறாங்க எல்லாரும். பிரார்த்தனை முடிஞ்சு மேரி குழந்தைங்களும் வெளில வராங்க. எலிசபெத்து வெளியில நிக்கிறாங்க. ரொம்ப நன்றி மேடம், இதுக்காக தான் நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன், என்னோட குழந்தைய நல்லபடியா வளர்க்கணுங்க, அதுக்காக தான் நான் இவ்வளவு உதவி உங்கள்கிட்ட கேட்டேன்
அப்படின்னு சொல்லி தன்னோட குறைகளை அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க உங்களோட குழந்தைங்களை நல்லா படிக்க வைங்க. இனிமே எந்த உதவினாலும் என்கிட்டயும் டேவிட் கிட்டயும் நீங்க தயங்காம கேட்கலாம் அப்படின்னு பேசினாங்கங்க. பேசிட்டு கிளம்பும்போது ஃபாதர் பிரான்சிஸ், மேரி டீச்சர், எப்படியோ எலிசபெத்துக்கு நல்ல வழியை காமிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்ல, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். அப்புறம் டேவிட் எப்படி இருக்காரு? சர்ச்சுக்கே வரதில்லையே அப்படின்னு குறையா சொன்ன ஃபாதர் கிட்ட மேரி சொல்றாங்க, கிறிஸ்தவனா காட்டுறதை விட இயல்பாவே காட்டுவாருங்க டேவிட். அதனாலதான் எங்களோட வரத்துக்கு அவருக்கு நேரம் இருக்கிறது இல்லை அப்படின்னு மேரி சொல்றாங்க. உண்மைதான் மேரி டீச்சர். அன்னைக்கு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் தான் எலிசபெத்துக்கும் டேவிட்டுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். அதுக்கு முன்னாடியாவது அந்த பொண்ணு சொல்லியிருக்கலாம் எனக்கு லாரன்ஸ் கூட பழக்கம் இருக்குன்னு. பாவம், நல்ல பையன் டேவிட். அவனை உழைச்சி ஒரு கம்பெனியா உருவாக்கி 4 பேருக்கு வேலையும் கொடுத்துருந்தான். நாங்க தான் தனியா இருக்கோமேன்னு இந்த எலிசபெத்தை அவங்க அம்மா கிட்ட பேசி ஏற்பாடு செஞ்சோம். ஆனா கல்யாணத்தன்னைக்கு ராத்திரியே அவள் லாரன்ஸ் கூட போயிட்டா. இயேசுவே அப்படின்னு நெஞ்சில சில்வ போட்டுக்கிறாருங்க. ஃபாதர் ஒரு கன்னத்தில் அடிச்சா மறுகணத்தை காட்டுன்னு சொல்லுவாங்க. டேவிட் அப்படி செய்யல, அதுக்கும் மேலேயும் செஞ்சிட்டாருங்க. அவ்வளவு அவமானத்திலையும் அவங்க 2 பேரும் அவர் முன்னாடியே குடும்பம் நடத்த வந்ததும் ஒரு ஆண் மகனா எந்த மனநிலை இருப்பாருன்னு அந்த என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க. அது மட்டும் இல்ல, லாரன்ஸ் அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்தினது இல்லாம டேவிட்டை பார்த்தா கண்டபடி பேசுறதும் கிண்டல் பண்ணதும் ஏதோ இவர் அவங்கள ஏமாத்திட்ட மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் எலிசபெத்து அது ஏமாத்திட்ட மாதிரி. அதுக்கு லாரன்ஸ் இவங்க 2 பேரையுமே முன்ன பின்ன கூட தெரியாது. லாரன்ஸ் கல்யாண பேச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தான் எலிசபெத்தே தெரியும். ஆனா இது லாரன்ஸுக்கு தெரியவே இல்லைங்க. லாரன்ஸ் என்னவோ இவரை ஜென்ம உதவுற மாதிரி நடந்துக்கிட்டாரு. அப்பப்ப அத்தனையும் பொறுமையா ஏத்துக்கிட்டாருங்க நம்ம டேவிட்டு. ஆமாங்க, மேரி சொல்றாங்க. ஆமா ஃபாதர், என்கிட்டயும் சொல்லியிருக்காங்க. என்னை கல்யாணம் பண்ணிக்காம அந்த பொண்ணு போனதுல எனக்கு வருத்தம் இல்லை. ஆனா லாரன்ஸையாவது அந்த பொண்ணு சர்ச்சில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா அவன் இந்த சந்தேகமும் படமாட்டான், எந்த பிரச்சனையும் படமாட்டான்ல அப்படின்னு சொல்லி அடிக்கடி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காருங்க டேவிட் என்கிட்ட. அவரை விட்டுட்டு போனதை பொருட்படுத்தாம கூட இப்போ கூட அவளுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதுனால தாங்க நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு மேரி டீச்சர் ஃபாதர் கிட்ட சொல்றாங்க. ஃபாதர் மெல்லிய புன்னகையுடன் சொல்றார், உண்மைதான், டேவிட் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் தான் மேரி டீச்சர் அப்படின்னு சொல்றாருங்க. இதாங்க கதை.